ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு thiyonilapradeep கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்தியான 1% கூட மைதா சேர்க்காத ஹோல் வீட் முழு கோதுமையில் பண்ண ப்ரெட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் வாங்குறதோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கடையில் வந்து என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வீட்டிலையே ப்ரெட்டு பண்ணுறப்ப ரொம்ப ஆர்கானிக்காக 1% கூட சுகர் சேர்க்காமல் மைதா சேர்க்காமல் நம்ம வந்து இந்த ப்ரெட்டு பண்ணலாம். இப்போ இந்த ப்ரெட்டு பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கிளாஸில் வந்து 1/2 கப் அளவு பால், 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பாலும் தண்ணியும் வந்து வெதுவெதுப்பான சூட்டில் வந்து இருக்கணும், அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே காய்ச்சி கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மைக்ரோவேவில் ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து வைக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது. நம்ம வந்து கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக சூடு இருக்கணும். பட் வந்து ரொம்ப வந்து சூடாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸ்ட்டு சேர்க்குறப்ப ஈஸ்டெல்லாம் இறந்து போயிடும். ஈஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெதுவெதுப்பான சூடு இருக்கணும். அது கூட வந்து சுகரோ ஹனியோ இந்த மாதிரி சுகரியான ஐட்டம்ஸ் வந்து சேர்க்கணும். அப்போ தான் வந்து ஈஸ்ட் வந்து வளர்ந்து வரும். இல்லைன்னா வந்து அது அப்செட் ஆகிட்டு செத்து போயிடும். ஸோ அதனால் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஹனி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஹனி இல்லை அப்படின்னா சுகர் கூட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஈஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் வந்து 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் கிடைக்கல, இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வந்து அதை புளிக்க வைக்கவே தேவையில்லை, டைரெக்டாகவே நீங்கள் மாவு பிணையிறப்பே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இதை ஒரு வெதுவெதுப்பான இடத்துல வந்து வைக்கணும். நம்ம இந்தியாவோட கிளைமேட்டில் நம்ம எல்லாமே ஹீட்டாக தானே இருக்குது. அப்படி இருக்கப்போ நீங்கள் வெளியில் வச்சிங்கனாவே ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா ஈஸ்ட் பொங்கி வந்துடும். ஆனால் வந்து யூஎஸ் மாதிரி கோல்டான கண்ட்ரீஸில் வந்து மைக்ரோவேவில் ஆன் எதுவும் பண்ணக்கூடாது. சும்மா மைக்ரோவேவில் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஆன் பண்ணாமல் வெறும் மைக்ரோவேவில் வைங்க. அப்போ நல்லா புளிச்சு வந்துடும். இப்போ அது புளிக்கட்டும். அதுக்கிடையில் நம்ம மாவு எடுத்துக்கலாம். 2.5 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். எப்பயுமே ஈஸ்ட்டு கூட வந்து உப்பு வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து உப்பு வந்து ஈஸ்ட்டுக்கு பிடிக்காது. ஸோ ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஈஸ்ட்டுக்கு வந்து சுகர் தான் பிடிக்கும். ஸோ அதனால் உப்பை வந்து மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தான் நம்ம ஈஸ்ட்டோட தண்ணிக்கு சேர்க்கணும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா மெல்டட் பட்டர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் நெக்ஸ்ட் டைம் அடுத்தடுத்த டைம் செய்கிறப்பெல்லாம் இதை விட கம்மியாகவே தான் நான் பட்ரு போட்டேன். அப்படி இருந்துமே எனக்கு சாஃப்டாக தான் வந்துச்சு. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பட்டரோட அளவை குறைச்சிக்கலாம். நான் இப்போ லாஸ்ட்டாக செஞ்சப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் தான் போட்டேன். ஆனால் நல்லா அதை மாவு பிணைய நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள் ஈஸ்ட் எவ்வளோ நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம இப்போ கோதுமை மாவு கூட சேர்த்து பிசைய ஆரம்பிக்கணும். பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணியும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஈஸ்ட்டு பால் இருக்குல்ல, அது சேர்த்ததுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி தேவைப்படும். ஈஸ்ட் பால் சேர்த்தோன்னே உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து ப்ரெட்டு இந்த மாதிரி ஈஸ்ட்டோட சேர்த்து பண்ணுற எல்லா இதுக்குமே பார்த்திங்கன்னா கையில் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி டோ கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம தண்ணி சேர்க்கணும். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம் இல்லையா, தண்ணி வந்து அளவாக ஊற்றி அந்த மாதிரி பிசைஞ்சோம் அப்படின்னா ப்ரெட்டு வந்து சுத்தமாக சாஃப்டாக இருக்கவே இருக்காது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. கையில் மாவு நல்லா ஒட்டிகிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பிசைய பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து கையில் ஒட்டாமல் வர்ற அளவுக்கு நம்ம பிசையணும். அப்போ தான் வந்து ப்ரெட்டு இல்லை நம்ம பீஸா கூட பரவாயில்ல, அதை விட்டுருங்க. ப்ரெட்டு அப்புறம் நம்ம அந்த கோகோனட் பன்லாம் பண்ணுவோம்ல, தேங்காய் பன்னு அந்த மாதிரி இது, அப்புறம் நான் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நல்லா கையில் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கணும். கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம பிசையணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் வந்து டோ இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ்க்கு நம்ம மாற்றிடலாம். மாற்றிட்டு நான் சொல்கிற மாதிரி பிசைங்க. இப்போ மாவை நல்லா பிசைய தான் வந்து உங்களுக்கு ப்ரெட்டு வந்து நல்லா சாஃப்டாக வரும். மாவை நல்லா இழுத்து விட்டு பிசைங்க. இந்த மாதிரி பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து கையை வச்சு நல்லா விரிக்கணும். அதுக்கப்புறம் அதை அப்படியே சேர்த்து பிசையணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும்.
ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ப்ரெட் வந்து உங்களுக்கு சாஃப்டாக வரும், கையில் எதுவுமே ஒட்டாமல் வரும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம பிசைஞ்சிட்டே இருக்கணும். ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் நான் வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், டோவோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா? இன்னும் வந்து நம்ம தேய்ச்சிட்டே நல்லா வந்து இந்த மாதிரி விரிச்சு விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். உங்களுக்கு தனியாக பிசைகிறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஹஸ்பண்டை பண்ண சொல்லுங்கள். வீட்டில் குழந்தைங்க கொஞ்சம் பெரிய பசங்க இருந்தாங்கன்னா அவங்களே பண்ண சொல்லுங்கள். இஃப் யூ ஆர் ஸ்ட்ரெஸ் தென் மேக் அ பிரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா நல்லா வந்து அந்த ப்ரெட்டோவில் வந்து யார் மேலே நமக்கு கோவமாக இருக்கோ அவங்கள நினச்சிட்டு நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னா ப்ரெட்டு சாஃப்டாக இருக்கும், நமக்கும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்லாம் போன மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. டோ வந்து நல்லாவே வந்து கையில் ஒட்டாமல் வந்துருச்சு. இருந்தாலும் வந்து நான் நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கேன். எப்படி வந்து பார்த்திங்கன்னா 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் ஆகும் நம்ம கையில் பிசைஞ்சோம் அப்படின்னா. நான் இப்போ ஃபைனல் கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி இப்படி இழுத்தீங்க அப்படின்னா ஒரு ரப்பர் மாதிரி வரணும். இழுக்கிறதுக்கு ஒரு நல்ல டோ வந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி வந்து விரியணும். இதுக்கு பேர் நல்லா ஏதோ சொல்லுவாங்க, ஸ்ப்ரிங் மாதிரியா ஏதோ அந்த ரப்பர் மாதிரி வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா வரணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் கூட பிசைஞ்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா அடுத்து வந்து இதை நம்ம புளிக்க வைக்கணும். புளிக்க வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா வந்து மேலே கிராக் இல்லாத ஒரு டோ மாதிரி நல்லா தட்டிட்டு அதை வந்து எண்ணெய் தடவின பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அப்போ வந்து திரும்ப எடுக்கிறப்ப நம்ம ஒட்டாமல் வரும். அதே மாதிரி டோக்கு மேலேயும் லைட்டாக எண்ணெய் வந்து தடவிடுங்க. அப்போ வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். இதை ஒரு கிளிங் ரேப்போ இல்லை வந்து ஒரு டவல் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதையும் வந்து வெதுவெதுப்பான இடத்துல புளிக்க வைக்கணும். நல்லா புளிச்சு வர்ற மாவு தான் வந்து ப்ரெட்டுக்கு வந்து சாஃப்ட்னஸ் வந்து அதிகமாக கொடுக்கும். நான் அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரியே தான். நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணலான்னா, அவன் இருக்குது அப்படின்னா அதில் வந்து லைட் மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்குள்ளே எடுத்து வைக்கலாம். அதுவும் கொஞ்சம் வெதுவெதுப்பான இடமா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா அவனை வந்து லைட்டாக ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை இந்த டோவை எடுத்து அதுக்குள்ளே வைக்கலாம். அதுவும் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான கன்சிஸ்டன்சியில் வந்து நல்லா டோவை புளிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி மைக்ரோவேவை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வைக்க போகிறேன். வச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு மினிமம் வந்து புளிக்க வச்சுக்கோங்க. நம்ம இந்தியாவில் நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரத்துலேயே நல்லா டபுள் ஆயிரும். எனக்கு வந்து 2 மணி நேரம் ஆச்சு. டோ வந்து அப்படியே டபுள் தி சைஸ் வந்து வந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து டோ டபுள் தி சைஸ் ஆயிடுச்சு. நல்லா வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக வந்து இருக்கும். இப்போ இதை திரும்ப ஒர்க் ஸ்பேஸ்க்கு மாற்றிட்டு நம்ம கையில் தொடுறப்பே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒர்க் ஸ்பேஸ்க்கு மாற்றிட்டு அதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம். எந்த பிரெட் பேனில் வந்து நீங்கள் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த பேனோட சைஸ் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிளாவோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. முக்கியமான ஸ்டெப் இது தாங்க. நிறைய பேர் இது சொல்லவே மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்கன்னா என்னென்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும்னு நினச்சிருப்பாங்க. பட் வந்து முக்கியமான ஸ்டெப் வந்து இது தான். என்னென்னா நம்ம வந்து அந்த ப்ரெட்டை வந்து டைட்டாக ரோல் பண்ணணும். டைட்டாக ரோல் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து ப்ரெட்டில் இடையில ஓட்ட விழாமல் நல்லா கிராக் ஆகும். அதே மாதிரி சைட்லேயும் பாருங்கள், மடிச்செல்லாம் விடக்கூடாது. முன்னாடி மடிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம பண்ணணும். சைடில் இருக்க மாவை வந்து ரொம்ப நீளமாக நீங்கள் பண்ணிவிட்டு சைட்லேருந்து மடித்து விடக்கூடாது. இந்த மாதிரி பாருங்கள், அந்த பிரெட் பேன் அளவுக்கு நல்லா ரோல் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்க மாவை டைட்டாக வந்து அமுக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து ப்ரெட்டு வந்து நடுவில் கிராக் இல்லாமல் விழுகும். இது மட்டும் நீங்கள் எப்பயுமே பார்த்துக்கணும். இதுதான் வந்து முக்கியமான ஸ்டெப்ஸ். நான் முன்னாடி நிறைய டைம் வந்து ப்ரெட் செஞ்சு பார்த்துருக்கேன். அப்போ என்னமோ மிஸ்டேக் பண்ணுறமே நினச்சிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா கரெக்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணியிருக்க மாட்டேன். அதுதான் நிறைய தடவை ப்ரெட்டு வந்து உள்ளே உடஞ்சி விழுந்ததுக்கு காரணம். அதனால தான் உங்கள்கிட்ட இவ்வளோ தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். இப்போ அகெயின் பிரெட் பேனில் வச்சுட்டு திரும்ப ஒரு 1/2 மணி நேரம் அதை புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெதுவெதுப்பான இடத்துல. இப்போ பார்த்தீங்களா, நம்ம முன்னாடி வச்சதுக்கு இப்போ வந்து நல்லாவே வந்து ப்ரெட்டு வந்து டபுள் ஆகி வந்திருக்கு. இதுக்கு மேலே முட்டை வந்து ப்ரஷ் பண்ணுவாங்க. முட்டையை அடித்து அதை ப்ரஷ் பண்ணுவாங்க. முட்டை வேணான்னு நினைக்கிறவங்க வந்து பால் இருக்கு இல்லையா, அந்த பாலை வந்து இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறனால தான் வந்து ப்ரெட்டு வந்து மேலே வந்து ப்ரௌன் கலரில் நம்ம கடையில் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி கலரில் வரும். ப்ரஷ் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா ப்ளெயினாக அந்த ப்ரெட்டு வந்து எப்படி இருக்குமோ அதே கலர்லே தான் இருக்கும். அந்த ப்ரௌனான டாப் வந்து வரவே வராது. நான் அது மாதிரியும் பண்ணி பார்த்துருக்கேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா உடனேவே இமீடியட்டாக நம்ம வந்து அவனில் வச்சிடணும். 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு அவனை ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அவனில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஆச்சு. 25லேருந்து 35 மினிட்ஸ் வரைக்கும் ஆகலாம். நீங்கள் வந்து நல்லா பாருங்கள், மேலே இந்த மாதிரி ப்ரௌனாக வந்திருக்கணும். சைடில் கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா சைட்லேயும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கணும். அப்போ தான் வந்து ப்ரெட்டு உள்ளே நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சில பேருக்கு மேலே மட்டும் சீக்கிரமாகவே ப்ரௌன் ஆகிரும். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளையாகவே இருக்கும். அப்படின்னா ப்ரெட் இன்னும் வேகலை அப்படின்னு அர்த்தம். அதனால் இப்போ எனக்கு வந்து ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. ப்ரெட்டை வந்து ஒரு கூலிங் பேனில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. உடனேவே வந்து நம்ம பேன்லேருந்து எடுத்துடணும். மற்ற கேக்லாம் கொஞ்சம் நேரம் அதிலே கூல் பண்ண விடலாம். பட் ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ஸ்வெட் ஆகி சாகி ஆகிரும். அதனால் பேன்லேருந்து உடனே எடுத்து ஒரு கூலிங் பேனில் போட்டு நீங்கள் வந்து ஆற வச்சுக்கோங்க. கூலிங் பேனாக ஒன்றும் இல்லைங்க, அந்த மாதிரி கூலிங் ரேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஓட்டையாக இருக்க ஏதாச்சும் ஒரு ரேக்கில் அதை நல்லா ஆற விட்டுருங்க. ப்ரெட்டை மட்டும் நீங்கள் நல்லா ஆற விடாமல் கட் பண்ணவே கூடாதுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீஸ் போடுறப்ப பீஸ் வந்து உதிரியாக வந்துடும். அதனால் நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆற விட்டதுக்கப்புறமா ப்ரெட்டு ஆறுனதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஹோம்மேட் ப்ரெட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தி தானேங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்கள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்ஸையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டிப்ஸையுமே கவர் பண்ணியிருக்கேன். அதனால தான் வீடியோ லென்த்தாக போச்சு. இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.